மத்தேயு மற்றும் லூக்கா 2 சுவிசேஷ புத்தகங்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை எழுதும் பொழுது ஒருவருக்கொருவர் முன்னுக்கு பின் முரணான வரலாறுகளை எழுதியிருக்காங்க. இதை பற்றி ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இல்லை, அது இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான வரலாறுகள் கிடையாது அப்படின்னு கிறிஸ்தவங்க அதை நியாயப்படுத்துறதுக்காக, அது முரண்பாடு இல்லைன்னு காட்டுறதுக்காக பல்வேறு காரணங்களை சொல்லியிருந்தாங்க, சாக்குப்போக்குகளை. இந்த சாக்குப்போக்குகள் எதுவுமே அந்த முரண்பாட்டை மறைக்க முடியவில்லை என்பதை பற்றி வேறொரு வீடியோவில் நேற்று நாம் பார்த்தோம். இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதிய ஆசிரியரும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எழுதிய ஆசிரியரும் நேர்மை இல்லாத விதத்தில் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாகவும் கடவுளாகவும் காட்டுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நேற்றைய வீடியோவில் இன்னும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின்படி மேசியா என்பவர் தாவீதின் வம்சத்தில் பிறக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறக்கலை. இருந்தாலும் அவரை எப்படியாவது தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதின ஆசிரியரும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எழுதின ஆசிரியரும் இப்படி தனித்தனியாக அவருக்கு பொய்யான வம்ச வரலாறுகளை உருவாக்கியிருக்காங்க. அப்படி பொய்யாக அவர்கள் உருவாக்குன காரணத்தினால தான் ரெண்டுக்கு இடையில் முரண்பாடுகள் இருக்குது. உண்மையில் அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவராக இருந்தால் 2 பேருமே ஒரே மாதிரி நேர்மையாக எழுதியிருப்பாங்க. இதை குறித்து நேற்றைய வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்போ கிறிஸ்தவங்க இதை மறைக்கிறதுக்காக எத்தனையோ சாக்கு போக்குகளை சொன்னாலும் கூட எதுவுமே இந்த முரண்பாட்டை மறைக்கவில்லை அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த வீடியோவை பார்த்த ஒருத்தர் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று நேற்று கமெண்ட் பகுதியில் கேட்டிருக்கார். அது என்னன்னு திரையில் பாருங்கள். அவர் கேட்குறார், பொய்யான ஜீனியாலஜி எழுதுகிறவங்க எதுக்கு 2 முரண்பாடுள்ள வம்ச வரலாற்றை ஒரே புத்தக தொகுப்பில் வைத்து மாற்றாமல் 2000 வருஷம் பாதுகாத்து வர்றாங்க? வாட் இஸ் தேர் இன்டென்ஷன்? அதாவது நேற்று நான் வெளியிட்ட அந்த வீடியோவில் இந்த 2 வரலாறுகளுமே பொய்யானவை அப்படிங்கிறத ஆதாரத்தோட தெளிவாக நான் காமிச்சிருக்கேன். இப்போ இவர் மற்ற கிறிஸ்தவர்களைப் போல இல்லை, அது முரண்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலை. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அந்த முரண்பாட்டை மறைக்க முடியாது அப்படின்னு. அதனால் இவர் வேறொரு கோணத்தில் அது முரண்பாடு இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு வர்றார். இவர் என்ன கேட்குறாரு, அவங்க 2 பேரும் பொய்யான வரலாறுகளை எழுதியிருக்காங்கன்னா அதையே ஒரே தொகுப்பில் வச்சுருக்கிறாங்க, ஒரே தொகுப்பில் 2000 வருஷமாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பைபிளில் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். 2மே முரண்பாடு அப்படிங்கிறத உங்களால் மறுக்க முடியல. அப்படின்னா முரண்பாடு உள்ள 2 வரலாறுகளை ஒரே தொகுப்பில் ஒரே பைபிளில் ஏன் 2000 வருஷமாக வச்சு பாதுகாத்துட்ருக்குறாங்க? இது நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கேள்வின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கும் எனக்கு இடையில் இப்படி இந்த விவாதம் நடந்தது. கடைசி அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு பாருங்கள். லெனின் ஒரு கட்டுக்கதை எழுதி, லெனின்னா என்ன சொல்கிறார், நான் ஒரு கட்டுக்கதை எழுதி ஒரு கூட்டத்தை உண்மை என்று சொல்லி ஏமாற்ற நினைத்தால் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நேர்த்தியாக பொய்யை மறைப்பாரா இல்லையா? லெனின் என்ன செய்தால் கோடிக்கணக்கான மக்கள் ஏமாறுவார்கள்? அதாவது இவர் என்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, பைபிள் பொய்ன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, பொய்யான ஒன்றை எழுதி எல்லாரும் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முரண்பாட்டை பைபிளில் எப்படி சேர்த்துருப்பாங்க? ஏன் அதை நீக்காமல் வச்சுருக்காங்க 2000 வருஷமாக அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிற இந்த வம்ச வரலாறும் லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த வம்ச வரலாறும் 2ம் ஒன்றுக்கொன்று முரண்பாடு உள்ளதாக இருந்தால் அதை பைபிள்லே சேர்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற. 2லேயும் முரண்பாடு கிடையாது, 2 பேரும் பொய்யா எதையும் எழுதலை, அதனால தான் பைபிளில் சேர்த்துட்டாங்க. அதனால தான் இத்தனை நாட்கள் 2000 வருஷங்களாக அதை தொடர்ந்து கிறிஸ்தவ சபை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கு, மாற்றாமல், அதை நீக்காமல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவருடைய வாதப்படி பார்த்தா பைபிளில் இத்தனை நாட்களும் இந்த 2 வம்ச வரலாறுகளும் அப்படியே இருக்குது இல்லையா? கிறிஸ்தவ சபை அதை நீக்கலை இல்லையா? அதை வைத்தே இந்த 2க்கும் இடையில் முரண்பாடுகள் கிடையாது, இது பொய்யான வம்ச வரலாறுகள் அல்ல, இது உண்மை அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப நியாயமானதாக தெரியும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இவர் என்ன சொல்ல வர்றார், 2000 வருஷமாக பைபிளில் இந்த 2 வம்ச வரலாறுகளும் அப்படியே இருக்குது. இந்த 2 வம்ச வரலாறுகளும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு உள்ளவைகளாக இருந்தால் இதை பைபிளில் சேர்த்துருக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த 2 வம்ச வரலாறுகளையும் பைபிளில் சேர்த்துருக்குறாங்க, 2000 வருஷங்களாக அதை அப்படியே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத வச்சே இந்த 2ம் முரண்பாடு உள்ள வம்ச வரலாறுகள் கிடையாது, இந்த 2மே உண்மையான வம்ச வரலாறுகள் அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். குரான் இருக்கு இல்லையா, இஸ்லாமியர்களின் புனித நூல்.
அந்த குரானில் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் பொய்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்கிறாங்க. யூடியூப்லேயே நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ திரையில் பாருங்கள், சில தம்ப்நெயிலெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் கிறிஸ்தவ அறிஞர்கள் முஸ்லீம்களை பற்றி குரானை பற்றி வெளியிட்டிருக்கிற வீடியோக்கள். குரானில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது, அதனால் குரான் இறைவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு கிறிஸ்தவ அறிஞர்கள் செய்திருக்கிற வாதங்கள். இப்போது இந்த கிறிஸ்தவ நண்பர் சொல்கிறார் இல்லையா, இந்த 2 வம்ச வரலாறுகளும் முரண்பாடு உள்ளவைகளாக இருந்தால் ஏன் அதை பைபிளில் சேர்த்தாங்க, ஏன் 2000 வருஷங்களாக அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இதே கேள்வியை நான் இவர்கிட்ட கேட்குறேன். குரானில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே கிறிஸ்தவர்கள், குரானில் ஏன் அதையெல்லாம் சேர்த்தாங்க? நீங்கள் சொல்கிறபடி உண்மையிலே அதெல்லாம் முரண்பாடுகளாக இருந்தால் குரானில் சேர்த்துருப்பாங்களா? இத்தனை வருஷங்கள் குரானில் அப்படியே வச்சிட்ருப்பாங்களா? நீங்கள் சொல்கிறீங்க பைபிளில் இந்த 2 வம்ச வரலாறுகளையும் சேர்த்துருக்குறாங்க, இத்தனை வருஷங்களாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத வச்சே இந்த 2 உண்மையான வம்ச வரலாறுகள் தான், 2க்கு இடையில முரண்பாடுகள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அதே போல் 1500 வருஷங்களுக்கு முன்னால் இந்த குரானை தொகுக்கும் போது இந்த காரியங்களெல்லாம் சேர்த்துருக்குறாங்கல்ல குரானில், இத்தனை வருஷங்களாக அதை வச்சு அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எப்படி அதை முரண்பாடுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அவைகள் முரண்பாடுகளாக இருந்தால் அதை பைபிள்லே சேர்த்துருக்க மாட்டாங்க, இத்தனை வருஷங்கள் வச்சு பாதுகாத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 முரண்பாடு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வாதம் பண்ணுறீங்க இல்லையா? இதே மாதிரி முஸ்லீம்களும் வாதம் பண்ணுவாங்கள்ல, 1500 வருஷங்களுக்கு முன்னால் இதையெல்லாம் குரானில் சேர்த்துருக்குறாங்க, 1500 வருஷங்களாக குரானில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிங்கிறத வச்சு அதெல்லாம் முரண்பாடுகள் இல்லை, குரான் மீது நீங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் பொய்யானவைன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது உங்கள் வாதப்படி பார்த்தால் குரான் என்பது இறைவனுடைய வார்த்தைன்னு நிரூபணமாகுது. பைபிளை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் சொல்கின்ற இந்த சாக்கு போக்குகள் உங்கள் மதத்துக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கின்ற மற்ற மத நூல்களை உண்மை என்று காட்டுகின்றன. பைபிளில் இருக்கிற பொய்களை மறைக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிற இந்த சாக்கு போக்கு குரானில் பொய் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த வாதத்தை முறியடிக்குது. குரான் உண்மையான இறை வார்த்தை அப்படின்னு உங்களுடைய வாதம் நிரூபிக்குது. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பொய்யை பைபிளில் சேர்த்துட்டாங்க, 2000 வருஷங்களாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அது பொய் இல்லை, அது உண்மைன்னு வாதம் பண்ண முடியாது. எத்தனை வருஷமாக பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் அது பொய் தான். பைபிளை திறந்து வாசிக்கும்போது மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலும் இருக்கின்ற 2 வம்ச வரலாறுகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடு உள்ளவைகளாக இருக்கின்றன. 2 பேரும் நேர்மை இல்லாத விதத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ இதை மறைக்கிறதுக்காக அப்படின்னா 2000 வருஷங்களுக்கு முன்னாலே இதையும் பைபிளில் சேர்த்தாங்க, ஏன் இத்தனை வருஷங்களாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிறகு நீங்கள் வேற்று மத புனித நூல்களை குறித்து எந்த விதமான விமர்சனமும் பண்ண முடியாது. மற்ற மத நூல்களில் முரண்பாடுகள் இருக்குது, பொய் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அந்த புத்தகங்களும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அந்த புத்தகங்களை தொகுத்தவங்களும் அதையெல்லாம் அந்த புத்தகங்களில் சேர்த்துருக்குறாங்க. இத்தனை நாள் அதையெல்லாம் நீக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய வாதப்படி பார்த்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் உண்மையானவை, எல்லா மத கடவுள்களும் உண்மையான கடவுள்கள். இதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு வேறு சட்டமா? அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. பல ஆயிரம் வருஷங்களாக ஒன்று பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்பதை வைத்து அது உண்மை என்று சொல்ல முடியாது. எத்தனை வருடங்கள் பாதுகாக்கப்பட்டாலும் பொய் தான். பைபிளில் 2000 வருஷங்களாக இந்த 2 வம்ச வரலாறுகளும் இருப்பதை வைத்து 2மே உண்மை, 2க்கும் இடையில் முரண்பாடுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2மே முரண்பாடு உள்ளவை, அதை மறுக்க முடியாது. சரி, அப்போ ஒரு கேள்வி, 2 முரண்பாடு உள்ளவைகள் 2மே பொய்யான வம்ச வரலாறுகள் அப்படின்னா ஏன் பைபிளில் சேர்த்தாங்க? இப்படி யோசிச்சு பாருங்கள். குரானில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது இல்லையா? குரானில் ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது இல்லையா? ஏன் அந்த முரண்பாடுகளையும் பொய்களையும் குரானில் சேர்த்தாங்க? குரானில் பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ்தவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் உண்மையிலே முரண்பாடுகள் பொய்கள் என்றால் ஏன் குரானை தொகுக்கும்போது அதையெல்லாம் சேர்த்தாங்க? ஏன் இத்தனை வருஷங்களாக அதெல்லாம் பாதுகாத்துட்ருக்காங்க? காரணம் என்ன தெரியுமா? அதையும் நம்புறதுக்கு எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. எப்படி பைபிளில் இருக்கிற பொய்களையும் முரண்பாடுகளையும் நம்புறதுக்கு எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களோ, அதே போல் குரானில் உள்ள பொய்களையும் முரண்பாடுகளையும் நம்புறதுக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஏமாறுவதற்கு மக்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். அப்போ பொய்யை நம்புறதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறதுனால தான்
பைபிள் போன்ற புத்தகங்கள் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன.